ஆவிக்குடி தலைவன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கனிவான வணக்கங்கள். மகா சிவராத்திரி அன்று ஏன் இரவு தூங்காமல் விழித்திருக்க வேண்டும் என்ற அற்புதம் பற்றி தெரியுமா? தெரிந்து கொள்ள வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பார்க்கவும். சரி, வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம். மகா சிவராத்திரி நாளில் உங்களால் சிவபெருமானின் அற்புதங்களை முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியும் என்பார்கள். அதாவது இந்த மகா சிவராத்திரி என்பது உங்களுக்கு நீங்கள் கேட்ட வரத்தை கொடுக்கின்ற ராத்திரியாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையை ஆழ்ந்து அனுபவித்து வாழ்வதற்கான வரமும் மனப்பக்குவமும் அன்று இரவு உங்களுக்கு சிவன் வழங்குவார். தன்னை உணர்தல். நாம் யார், என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், நம்முடைய வாழ்வு தற்போது எத்தகையதாக இருக்கின்றது, எப்படி எதிர்காலத்தில் மாற வேண்டும் என்கிற சிந்தனைகள் அத்தனையும் நம் மனதுக்குள் எப்போதும் ஓடிக்கொண்டுதான் இருக்கும். ஆனால் அவற்றை நிறைவேற்றுவதில் நம்முடைய உடல் மற்றும் ஆன்ம பலத்துக்குத்தான் முழு பங்கும் உண்டு. வழிபடுதல். பொதுவாக மகா சிவராத்திரி அன்று மாலையில் கோவிலுக்கு சென்று பூஜைகள் செய்துவிட்டு அதன் பின் இரவு முழுக்க தூங்காமல் விழித்திருந்து சிவனை நினைத்துக் கொண்டே சிவ மந்திரங்களையும் சிவபுராணத்தையும் உச்சரித்துக் கொண்டே இருப்பார்கள். இரவு முழுக்க சிவனுக்கு பூஜைகள் நடந்து கொண்டிருக்கும். கண் விழித்து சிவனை வழிபட்டால் நாம் நினைத்தது நடக்கும் என்று சொல்வார்கள். அப்படி இரவு முழுக்க கண் விழித்து வழிபடுவதற்கான காரணம் என்னவென்று தெரியுமா? ஏன் விழிக்க வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைத்ததை சாதிக்க நம்முடைய உடலில் சக்தியும் ஆன்மபலமும் மன உறுதியும் தான் மிக அவசியம். அதை உந்துவிப்பதே இறைவனின் அருள் என்று ஆன்மீக பெரியோர்கள் குறிப்பிடுவார்கள். அப்படி சிவனின் உந்துதலை பெறுவதற்கான சரியான நாள்தான் இந்த சிவராத்திரி. மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் தூங்காமல் கண்விழித்து அமர்ந்து நம்முடைய முதுகுத்தண்டு பகுதியை ஒரே நேர்கோட்டில் இருக்கும்படி நேராக வைத்திருப்பதால் நம்முடைய உடல் மற்றும் மனதின் சக்தி நிலைகளானது உயர ஆரம்பிக்கும். இந்த சக்தி பெருக்கத்தின் வழியாக உங்களால் ஆனந்தமான வாழ்க்கையையும் முக்தியையும் அடைய முடியும். நம்முடைய உடலின் சக்தி ஆற்றலை பல மடங்கு பெருக்குவதற்காகத்தான் முதுகுத்தண்டை நேராக வைத்து நிமிர்ந்து உட்கார்ந்து இரவு விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. கோள்கள். மகா சிவராத்திரியின் பொழுது 9 கோள்களின் அமைப்பும் மாறுபடும். அந்த கோள்களின் அமைப்பானது நாம் நேராக முதுகுத்தண்டை வைத்து அமர்ந்திருக்கும் போது குண்டலினி சக்தியை போல நமது உயிர் சக்தியை மேல் நோக்கி எழுப்புகின்றது. முக்திக்குரிய சக்தி. இல்லற வாழ்க்கையில் உள்ளவர்கள், அன்பாக வாழவும் துறவரம் மேற்கொள்பவர்கள் நினைத்தபடி முக்தியடையவும் ஆறுதலை கொடுப்பது இந்த ராத்திரிதான். இதனால் நம்முடைய பல யோகிகளும் முனிகளும் இந்த மகா சிவராத்திரி நாளில் விரதம் இருந்து தாங்கள் நினைத்தது போல முக்தியடைந்திருக்கிறார்கள். அவ்வளவு அற்புதங்களை செய்யக்கூடிய ராத்திரி இது. ஏன் இந்த பெயர்? நிறைய பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சிவராத்திரி என்பது வருடத்தில் ஒரு நாள் வரக்கூடியது என்று. அப்படியல்ல. ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு நாள் சிவராத்திரி வரும். அது அமாவாசைக்கு முந்தைய நாளாக இருக்கும். அமாவாசை நாளை விடவும் இந்த சிவராத்திரி நாள்தான் இருள் அதிகம் கொண்டதாக இருக்கும். அப்படி வருடத்தில் வரும் 12 சிவராத்திரிகளில் மிகவும் சக்தி வாய்ந்த இரவாக இருப்பது மாசி மாதத்தில் வருகின்ற சிவராத்திரி தான். அதனால்தான் அதை மகா சிவராத்திரி என்று சொல்கிறோம். இருளின் விளக்கம். பொதுவாக சிவராத்திரி என்பது இருளை கொண்டாடிய நிகழ்வுதான். ஏன் நாம் இருளை கொண்டாட வேண்டும் என்றால் அதனுடைய உள் ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் சூன்யமானது. இருள்தான் நிரந்தர உண்மை. இருளுக்குள் எதுவும் இல்லை, வெறுமை என்று உணர்கிறோம். அந்த இருளுக்குள் தான் இந்த உலக அடக்கமே என்பதை உணர வைப்பது இந்த இருள் நிறைந்த ராத்திரி. அப்படி எதில் எதுவும் இல்லை என்று நினைக்கிறோமோ அதுதான் சிவன். அதனால்தான் இது சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது. விஞ்ஞானம். இதெல்லாம் வீண் பிதற்றல் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நவீன விஞ்ஞான முறைகள் கூட உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் சூன்ய நிலையில் இருந்துதான் தோன்றுகின்றன, மீண்டும் அதற்குள்ளேயே தான் சென்று அடக்கமாகின்றன என்று நிரூபணம் செய்திருக்கின்றன. அத்தகைய வெற்றித்தன்மையான சூன்யத்தை தான் நாம் சிவனாக கொண்டாடுகின்றோம். இதை புரிந்து கொண்டாலே
நம்முடைய மனம் தெளிவடையும், பிறப்பின் நோக்கத்தை உணரும். பூமி சுழற்சி, இதெல்லாம் சரி. இந்த சிவராத்திரி அன்று பூமியின் சுழற்சி எப்படி இருக்கும் என்று தெரியுமா? பூமி சூரியனை மட்டுமல்லாது தன்னைத்தானேயும் சுற்றி கொள்ளும் பண்பு கொண்டது என்பது நாம் அனைவருக்குமே தெரியும். இந்த சுழற்சி மூலம் உண்டாவதுதான் மைய விலக்கு விசை என்று இயற்பியலாளர்கள் சொல்வார்கள். இந்த மைய விலக்கு விசையானது 1 முதல் 33 டிகிரி அட்சரேகை வரை இருக்கக்கூடியது. இதில் 11வது டிகிரி தான் மிக செங்குத்தான நிலை. இந்த செங்குத்தான நிலையானது மகா சிவராத்திரி அன்று ஏற்படும். நாமும் இந்த 11 டிகிரியில் இயங்கும் போது கண் விழித்து வாழ்வது என்பது நம்முடைய ஆன்ம சக்தியை மேல் நோக்கி உயர்த்துவதற்கு உதவி செய்யும். இதுதாங்க இந்த மகா சிவராத்திரி என்று எல்லோரும் கண்முழிச்சிட்டு இருக்கிறதுக்கான காரணம். இனியாவது தெரிஞ்சுக்கிட்டு அதன் பலத்தை உணர்ந்து சிவராத்திரி வழிபாடு செய்யலாம். அன்பான நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பல தகவல்களை கொண்டிருக்கும் என நம்புகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல அரிய ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் காவிக்குடி தலைவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ குறித்த குறைகளை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி.